வணக்கம் நண்பர்களே, இது உண்மையோ ஆராய்க. நம்ம இலுமினாட்டிகள் அப்படிங்கிற ஒரு அரச குடும்பத்தை பற்றி ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வருஷம் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வெற்று காகிதத்தை பணமாக மாற்றினதில் பெரும் பங்கு வகித்தது ரோத்சைல்ட் குடும்பம். அதே மாதிரி முதல்ல பெரிய அளவில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் கடன் கொடுக்குற அளவுக்கு பெரிய அளவில் வளர்ந்த ஒரு அமைப்பு நைட் டெம்ப்ளர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. இவங்களுக்கும் அந்த அரச குடும்பத்திற்கும் தொடர்பு உள்ளது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நைட் டெம்ப்ளர்ஸ் இவங்களுக்கு பல பேர் இருக்கு. அதில் சிலவற்றை பார்க்கலாம். புவர் ஃபெல்லோ சோல்ஜர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப் த டெம்பிள் ஆஃப் சாலமோன், ஆர்டர் ஆஃப் த சாலமோன் டெம்பிள், இல்லைனா வெறுமனே டெம்ப்ளர்ஸ். தமிழில் எப்படி சொல்லலாம்னா கிறிஸ்துவின் ஏழை போராளிகள், கோவில் வீரர்கள் அப்படிலாம் கூறலாம். இது ஒரு கத்தோலிக்க திருச்சபையின் இராணுவ அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏறத்தாழ 1129ஆம் ஆண்டு இவ்வமைப்பு உருவாக்கப்பட்டது. இவ்வமைப்புல உள்ள பெரும்பான்மையானவங்க துறவிகள். எருசலேமை திரும்ப பெறுவதற்காக கத்தோலிக்க திருச்சபையால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது. இதுல இரு வீரர்கள் ஒரே குதிரையில பயணம் செய்வதும் அவங்களோட கைகள்ல சிலுவை அடையாளம் கொண்ட கொடியை வைத்திருப்பதும் தான் இவங்களுடைய அடையாளமாக கருதப்படுது. இது இவங்களுடைய ஏழ்மையை காட்டுதான். இவங்க அரேபிய படைகளோடு போரிட்டு எருசலேமை பிடிச்சப்புறம் இந்த நிலைமை அப்படியே தலைகீழ மாறுது. நைட் டெம்ப்ளர்ஸ் எருசலேம் ஆலயத்தை எதுக்கு கைப்பற்றினாங்க அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அவற்றில் சிலவற்றை பார்த்தோம்னா, எருசலேம் மக்களுக்கு தங்களது கடவுளால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை பேழையை தேடிதான் டெம்ப்ளர்ஸ் போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இயேசு பயன்படுத்திய புனித கோப்பையை தேடிதான் டெம்ப்ளர்ஸ் போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல கதைகள் இருக்கு. அப்புறம் டாவின்சி கோட் படம் பாத்தீங்கன்னா அதுல இயேசுனுடைய வாரிசை தான் நைட் டெம்ப்ளர்ஸ் கண்டுபிடிச்சாங்க, அதனாலதான் அவங்களுக்கு பெரிய அதிகாரங்கள்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டாவின்சி கோட் படமும் ஏதோ சும்மா எடுக்கப்படல. இதுக்கு பின்னாடியும் பல ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துக்களை எடுத்துதான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். நைட் டெம்ப்ளர்ஸ் எதை தேடி போனாங்க, எதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் மர்மமாவே இருக்குது. அப்படின்னாலும் நம்ம ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும், அவங்க எருசலேம் ஆலயத்தை எப்போ கைப்பற்றினாங்களோ அவங்க பெரிய செல்வந்தர்களா மாறினாங்க. அரசுகளுக்கே கடன் கொடுக்கும் நிலைமையில இருந்தாங்க. பெரிய பெரிய அரசுகளை மிரட்ட கூட செஞ்சாங்க. அந்த காலத்துல மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அமைப்பா இருந்தது கத்தோலிக்க திரு அவை நிறுவனம் தான். அதை விட பெரிய நிறுவனமா இவங்க உருவானாங்க. எனது புரிதல் படி எருசலேம் ஆலயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வணிகத்தலம். அதுல வங்கிகளுடைய செயல்பாடுகளும் நடைபெற்றிருக்கு. அதோட ஒரு முக்கியமான விடயம், இதில் அரசினுடைய தலையீடு இல்லை. இது அப்போவே செயல்பட்ட ஒரு மிகப்பெரிய அரசனுக்கு இணையான தனியார் நிறுவனம். நைட் டெம்ப்ளர்ஸ் எப்போ இந்த எருசலேம் ஆலயத்தை கைப்பற்றினாங்களோ அவங்களுடைய அதிகாரம் பல மடங்கு அதிகரிச்சது. அதுவும் கத்தோலிக்க திருச்சபைக்கு இணையான அளவுக்கு அதிகரிச்சது. நம்ம நாடுகளிலும் இதே போலதான். நம்ம இப்ப கோவில்கள்னு சொல்லிட்டு இருக்க மிகப்பெரிய கட்டிடங்கள் அது எல்லாமே வணிகத்தலங்களால தான் இயங்கிட்டு இருந்திருக்கு. அதுவும் அரசனோடு தொடர்பில்லாத தனியார் நிறுவனங்களா இயங்கிட்டு இருந்திருக்கு. அடுத்ததான் நைட் டெம்ப்ளர்ஸ் உடைய கடவுளை பத்தி பார்க்கலாம். கிறிஸ்துவின் போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற இந்த நைட் டெம்ப்ளர்ஸ் வழிபட்ட கடவுளுடைய பெயர் பொஃபமட். இந்த பொஃபமட்டுக்கு தமிழ்ல அப்ரிவேஷன் பார்த்தோம்னா மனிதர்களிடையே விளங்கும் பிரபஞ்ச அமைதியின் தந்தை. இந்த ஆட்டுத்தலையோடு இருக்கிற பொஃபமட் அப்படிங்கிற கடவுள் பிரபஞ்சம் முழுவதையும் குறிப்பதா சொல்லப்படுது. நைட் டெம்ப்ளர்ஸ் 200 ஆண்டுகள் வெற்றிகரமா இந்த உலகத்து மேல தங்களுடைய அதிகாரத்தை காட்டினாங்க. 1307 இவங்களுடைய அதிகாரம் சரிய ஆரம்பிக்குது. இவங்க மேல சிலை வழிபாடு, சாத்தான் வழிபாடு, சூனியம் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது. இதனால இவங்க கைது செய்யப்பட்டு உயிரோட எரித்து கொலை செய்யப்படுறாங்க. போப் கிளமெண்ட் 1312ஆம் ஆண்டு இந்த அமைப்பை மொத்தமா தடை செய்யறாரு. இதோட நைட் டெம்ப்ளர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு மறைஞ்சு போகுது வரலாற்றுல இருந்து. அமைப்பு அழிந்தாலும் இவர்களுடைய கொள்கைகளும் பல உறுப்பினர்களும் தப்பி பிழைக்கிறாங்க. இவர்களுடைய கொள்கைகள் இன்னும் ஃப்ரீமேஷனரியில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நியூயார்க் அப்புறம் ஸ்காட்டிஷ் ஃப்ரீமேஷனரி அதுல நைட் டெம்ப்ளர்ஸ் அப்படின்னு ஒரு டிகிரி நிலையே காணப்படுது. பொஃபமட்ங்கிற கடவுள் அல்லது தத்துவம் இன்னும் சாத்தானிய அவையில தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அதோட மட்டும் இல்லாம ஜெஸ்யூட் அப்படிங்கிற இப்ப இருக்கிற ரோமை கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு சபையானது டெம்ப்ளர்ஸ் உடைய தொடர்ச்சியா தான் பார்க்கப்படுது. இதுல ஃப்ரீமேஷனரி பத்தி ஏற்கனவே நான் பல காணொலிகள் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்க. ஜெஸ்யூட்ஸை பத்தி இனிமேதான் பண்ண போறேன், அதுக்காக காத்துருங்க. நைட் டெம்ப்ளர்ஸை பத்தி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சளவு தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் எவ்வளவு விடயங்கள் இருக்கு, நீங்களும் தேடுங்க, தேடி தெரிஞ்சுக்கோங்க. அசிசின் அப்படிங்கிற அமைப்பும் இவங்களோட தொடர்புடையதான். அசிசின் கிரீட் பிரதர்ஹுட் அப்படிங்கிற வீடியோ கேம் விளாண்டிங்கன்னா நிறைய விடயங்கள் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பயனுள்ளதா இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் பல காணொலிகள் வர இருக்கு. மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.